உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறேன். என்ன வேண்டுதல் தெரியுமா? உங்களுடைய ஆத்மா வாழ்கிறதை போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். மனிதனுக்கு தேவையான 3 ஆசீர்வாதம். 1, நல்ல சரீரம், அதாவது சுகமுள்ள சரீரம், நல்ல சரீர சுகம், ஒரு வியாதி இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகம். அப்ப நம்ம சுகமா இருக்கணும் அப்படின்னு இயேசு விரும்புகிறார். அதுக்குத்தான் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார். இன்னைக்கு வியாதி பலவீனம் பாதிக்கப்பட்டு சரீரத்துல நோயினால கஷ்டப்படுறீங்களா? நீங்க சுகமா இருக்கும்படி இன்னைக்கு வேண்டுதல் செய்ய போகிறோம். ஆண்டவர் சுகம் கொடுக்க போகிறார். 2வது, வாழ்ந்து இருக்க வேண்டும். நல்ல வருமானம் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், ஒரு பண கஷ்டம் இல்லாம அனுதினமும் நம்ம தேவை சந்திக்கப்படாரா வாழ்ந்து இருப்பார். அதுக்காக பேங்க்ல கோடி கோடியா பணம் இருக்கணும், நிறைய வீடு இருக்கணும், சொத்து இருக்கணும் அவசியம் இல்லை. அனுதின வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் நமக்கு இருக்கணும். ஒரு பண கஷ்டம், கடன் பிரச்சனை, நெருக்கம் இல்லாம நம்ம வாழணும். அனுதின தேவை சந்திக்கப்படுவாரு.